So next experiment number 2B chat. Okay. So இதை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி பேசிக்ஸ் பார்த்துருவோம். ஸோ 2 கம்ப்யூட்டர்ஸு ஆஸ் யூஷுவல் 2 கம்ப்யூட்டர்ஸு ஒரு கிளைண்ட்டு ஒரு சர்வர் 2 கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ எய்ம் என்னென்னா இந்த கிளைண்ட்லேருந்து சர்வருக்கு வந்து மெசேஜ் அனுப்புகிறோம். சர்வர்லேருந்து மறுபடியும் கிளைண்ட்டுக்கு மெசேஜ் வரணும். திருப்பியும் கிளைண்ட்டு அதுக்கப்புறமா ஒரு மெசேஜ் சர்வருக்கு அனுப்பணும். அதுக்கப்புறம் சர்வர் வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு மெசேஜ் அனுப்பணும். இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து கண்டினியூஸாக போயிட்டே இருக்கணும். அதாவது ஒரு கான்வர்சேஷன் மாதிரி ஒரு சேட்டு மாதிரி போயிட்டே இருக்கணும். எப்படி நம்ம வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஒரு மெசேஜ் ஒருத்தருக்கு அனுப்புவோம். அவங்க அதை பார்த்துட்டு அவங்க ஒரு ரிப்ளை அனுப்புவாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஒரு ரிப்ளை அனுப்புவோம். அதை பார்த்துட்டு அவங்க ஒரு ரிப்ளை அனுப்புவாங்க. இந்த மாதிரி ஒரு கண்டினியூஸ் கான்வர்சேஷன் ஒரு சேட் அப்படின்றது தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட எய்ம். ஸோ கிளைண்ட் டு சர்வர் ஒரு சேட் நடக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு கிளைண்ட் சைடு ப்ரோக்ராமு இதெல்லாம் நம்மளுக்கு இப்போ நிறைய ஃபெமிலியர் ஆகிடுச்சு. அதாவது இதெல்லாம் லைப்ரரிஸு. இது சேட் கிளைண்ட் இருந்தாமல் நம்மளே ஒரு பேர் வச்சு ஒரு கிளாஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த கிளாஸில் வாய்டு மெயின்ன்றது மெயின் மெத்தடு. அதில் சிஸ்டம் அவுட்டு பிரிண்டல்ன்றது வந்து நம்ம சைடு கிளைண்ட் சைடு அப்படின்றது பிரிண்ட் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கிளைண்ட் சைடுனாக்கா சாக்கெட் சிஓஎன் ஈக்குவல் டு நியூ சாக்கெட்டு லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்றது வரணும். கமா போர்ட் நம்பர் வரணும். ஸோ அதான் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஒன்ஸ் இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆனாலுமே சர்வரில் வந்து அது கனெக்ட் ஆகிடும். அதனால் சிஸ்டம் அவுட் பண்ணுறது கனெக்டட் வித் சர்வர்னு போட்டிருக்கோம். இந்த கிளைண்ட்டோட அவுட்புட் ஸ்க்ரீன்லேயே வந்து இதை பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கிறோம் கனெக்டட் வித் சர்வர்ன்ட்டு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஆப்ஜெக்ட் அவுட்புட் ஸ்ட்ரீம். ஃபஸ்ட்டு கிளைண்ட்லேருந்து தான் வந்து கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் கிளைண்ட்டில் தான் ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் அவுட்புட் ஸ்ட்ரீம் நியூ ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரீம் சிஓஎன் டாட் கெட் அவுட்புட் ஸ்ட்ரீம் போடும்போது ஒரு அவுட் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுது. ப்ளஸ் கிளைண்ட்டு வந்து கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணால் கூட சர்வருக்கு அது போயிட்டு பிறகு சர்வர் அங்கேருந்து வேற ஒரு ரிப்ளை அனுப்பும் போது அதை ரிசீவ் பண்ணுற வேலையும் கிளைண்ட்டு செய்ய போகிறதுனால கிளைண்ட்டில் வந்து இன்புட் ஸ்ட்ரீம் கிரியேட் பண்ணிக்கலான்றதுக்கு ஆப்ஜெக்ட் இன்புட் ஸ்ட்ரீம் இன் ஈக்குவல் டு நியூ ஆப்ஜெக்ட் இன்புட் ஸ்ட்ரீம் சிஓஎன் டாட் கெட் இன்புட் ஸ்ட்ரீம் போட்டாச்சு. ஸோ இப்போ ரெண்டுமே வந்து நம்ம ஆப்ரேட் பண்ண போகிறோம். இங்கேருந்து ஒரு மெசேஜ் அனுப்ப போகிறோம், அங்கேருந்து வரக்கூடிய மெசேஜ் ரிசீவ் பண்ணி காமிக்க போகிறோம் போது அது வந்து ஒரு வேரியபிள் வச்சு ஆப்ரேட் பண்ணது தான் கொஞ்சம் ஈஸியஸ்ட்டாக இருக்கும், காமனாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரிங்கு கிளைண்ட் மெசேஜ் சர்வர் மெசேஜ். இங்கேருந்து அனுப்புகிற மெசேஜ் பேர் கிளைண்ட் மெசேஜ், அங்கேருந்து இங்கே வரதுக்கான மெசேஜ் பேர் சர்வர் மெசேஜ் அப்படின்ற மாதிரி இப்போ கிளைண்ட் என்விரான்மெண்ட் தான் ப்ரோக்ராம் பண்ணிருக்கோம். இந்த இடத்துல வச்சுக்கிறோம். ஸோ பஃபர் ரீடர் இப்போ எதுவாக இருந்தாலும் வந்து கீபோர்டில் டைப் பண்ணால் தான் வந்து ஒரு சேட்டுன்றது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃப்ரெஷ் மெசேஜ் அனுப்ப முடியும். அதனால் இங்கே வந்து ஹார்ட் கோட்டாக இங்கேயே ஒரு வந்து மெசேஜ் வந்து கிளைண்ட்டுக்கு தான் சர்வருக்கு தான் அப்படின்னு ஃபிக்ஸடாக பண்ணிட்டாக்கா நம்ம டைனமிக்காக அடுத்த கான்வர்சேஷனில் அடுத்த மெசேஜ் அனுப்ப முடியாது, ஃப்ரெஷ் மெசேஜ் அனுப்ப முடியாது. அதனால் கீபோர்டில் நம்ம இன்புட்ஸ் வாங்கி ஆகும், எந்த எண்டாலும் சரி, அது கிளைண்ட் ஆர் சர்வர். அதனால் அந்த மாதிரி நம்மளோட கம்ப்யூட்டர் கீபோர்ட்லேருந்து இன்புட் வாங்குறதுக்கு தேவைப்படுறது தான் இந்த லைப்ரரிஸு, இந்த கிளாஸஸ். பஃபர் ரீடர்ன்ற கிளாஸு, அதுக்கு வச்சிருக்கிற ஆப்ஜெக்ட் நேம் வந்து யூசர் இன்புட்டு ஈக்குவல் டு நியூ பஃபர் ரீடர், அதுக்குள்ள நியூ இன்புட் ஸ்ட்ரீம் ரீடர் சிஸ்டம் டாட் இன்னு வந்து பயன் பண்ணணும். இதெல்லாம் சிண்டெக்ஸ். அதை நம்ம திருப்பி பார்க்க நமக்கு வந்து பழகிடும். ஸோ ஓகே, இப்போ இதோட வேலை என்னன்னாக்கா இந்த கம்ப்யூட்டரோட கீபோர்டில் எக்ஸாம்பிள் கிளைண்ட்டோட கம்ப்யூட்டரில் கீபோர்டில் டைப் பண்ணுற டெக்ஸ்ட்டை இது உள்ளே வாங்கும் இந்த ஆப்ஜெக்ட். ஸோ இது லூப்பில் வச்சுப்போம். ஸோ லூப்பில் வைக்கிறதுக்கான பர்பஸ் என்னன்னாக்கா இது கண்டினியூஸ் கான்வர்சேஷன்ஸ் கண்டினியூஸ் சேட்டுன்றதுனால இது லூப்பில் வைக்கிறது தான் கரெக்டுங்க. வைல் ட்ரூ, அது இன்ஃபினிட் லூப். ட்ரூன்னு போட்டால் இன்ஃபினிட் லூப், ஆல்வேஸ் ட்ரூவாக தான் இருக்கும், லூப் கண்டினியூட்டாக தான் இருக்கும். நம்மளே அவுட்புட் விண்டோ க்ளோஸ் பண்ணி நம்மளே சர்வர் ரன்னிங்கை வந்து க்ளோஸ் பண்ணி தான் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக டெர்மினேட்டட் வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் 5 சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் கிளைண்ட் அப்படின்னு நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை வந்து கிளைண்ட் சைடில் பிரிண்ட் பண்ணிக்கிறோம். இதோட மீனிங் என்னன்னாக்கா கிளைண்ட் டாட் கோலம் அப்படின்ற மாதிரி அங்கே நிற்கும். அப்படி வந்து நிற்கும் போது நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம கீபோர்டில் கிளைண்ட்டோட கீபோர்டில் ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நான் ஹாயின்னு டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஹாயின்னு டைப் பண்ணதை வந்து அவுட்புட் ஸ்க்ரீனில் கன்சோல் ஸ்க்ரீனில் தான் டைப் பண்ண முடியும். அது ப்ரோக்ராமுக்குள்ளே வாங்குறதுக்காக வேண்டி தான் இந்த யூசர் இன்புட் அப்படின்ற இந்த கிளாஸோட இந்த ஆப்ஜெக்ட். ஸோ யூசர் இன்புட் அப்படின்ற இந்த ஆப்ஜெக்ட் டாட் ரீட் லைன் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணும்போது கீபோர்டில் நம்ம டைப் பண்ண ஹாய்ன்ற மெசேஜ் இது வழியாக வந்து கிளைண்ட் மெசேஜ்குள்ளே ஸ்டோர் ஆகிக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ப்ரோக்ராம்குள்ளே வந்துடுச்சு, அதாவது கிளைண்ட்டுக்குள்ளே இது வந்துச்சு. நம்ம கிளைண்ட்டோட கீபோர்டில் டைப் பண்ணது கிளைண்ட்டோட ப்ரோக்ராம்குள்ளே வந்துச்சு. சர்வருக்கு அனுப்புறதுக்கு அவுட் டாட் ரைட் ஆப்ஜெக்ட் போட்டு இந்த கிளைண்ட் மெசேஜ் போட்டோம்னாக்கா இந்த ஹாய்ன்ற கிளைண்ட்டு கீபோர்டில் டைப் பண்ண மெசேஜ் சர்வருக்கே போய் சேர்ந்துடும், சர்வர் டிஸ்பிளேவாக ஆகிடும். அங்கே சர்வரில் இதே மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க, அவங்களோட கீபோர்டு யூஸ் பண்ணி ஏதோ ஒரு மெசேஜ் டைப் பண்ணுறாங்கன்னா அது இங்கே உடனே வரும். ஸோ கிளைண்ட் சைடில் அதை ரீட் பண்ணுறதுக்காக இன் டாட் ரீட் ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரிங்காக மாற்றி சர்வர் மெசேஜ் அப்படின்னு லோக்கல் வேரியபிள் ஸ்டோர் பண்ணி அதையும் பிரிண்ட் பண்ணி பார்த்துருவோம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டரில் சர்வர்லேயும் வந்த மெசேஜ் இது சர்வர் மெசேஜ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிட்டோம்னாக்கா
அடுத்து திருப்பியும் மறுபடியும் ஒயில் லூப் கன்டினியூ ஆகுது. இங்கே அகைன் கிளையண்ட்ன்ற டெக்ஸ்ட் டிஃபால்ட்டாக டிஸ்ப்ளே பண்ணி அதில் நெக்ஸ்ட் மெசேஜ் அவங்க என்ன நம்மளுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உதாரணத்துக்கு இங்கேருந்து ஹாய் அனுப்பிச்சிருந்தோம்னாக்கா அவங்கள வந்து ஹாய் அப்படின்னு போட்டு ஒரு ஹாய் அப்படின்னு போடுவாங்க. ஸோ அது ரெண்டுமே ஹாய்னு வந்துருக்கலாம். இல்லை அவ்வாரி நம்ம என்ன போட்டிருந்தாங்கன்னா அவ்வாரி வந்துருக்கலாம். ரைட்டுங்களா? இது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீம் ஆஃப் கான்வர்சேஷன். நம்ம அடுத்தது என்ன போடுவோம்ல அது ரிலேட்டடாக இப்போ அவங்க வந்து அவ்வாரின்னு ரிப்ளை கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு வேறு தான் ஓகே வாட் டூயிங் அப்படின்ற மாதிரி போடுவோம். அந்த மாதிரி ஏன்னா இப்போ கண்டினியூஸாக நடக்கிறதுக்காக வேண்டி திருப்பி நெக்ஸ்ட் லூப் வருது. அதுலேயும் அதே போல் கிளைண்ட்டோட மெசேஜ் வந்து நம்ம கிளைண்ட்டோட கீபோர்ட்லேருந்து மெசேஜில் வந்து ரீட் ஆகி அதை ரைட் ஆப்ஜெக்டாக கிளைண்ட்லேருந்து சர்வருக்கு போகுது. சர்வருக்கு அதுக்கு ரெண்டாவது ஸ்ட்ரீம் ஆஃப் கான்வர்சேஷன் அவங்க என்ன ரிப்ளை போட்டிருந்தாங்கன்னாக்கா அவங்க என்ன இப்போ நம்ம வந்து வாட் டூயிங் போட்டோம்னாக்கா என்ன ரீடிங் புக்ஸு இல்லை வாட்சிங் மூவிஸ் என்ன போடுறாங்கன்னா அதை ரீட் பண்ணுறது அதை ரிசீவ் பண்ணி இங்கே சர்வர் விஷயம் காட்டுறதுக்கு இந்த மாதிரி இந்த லூப் வந்து கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். ரெண்டு பக்கம் கான்வர்சேஷன் நடக்குது. பட் கண்டிப்பாக ரெண்டு சைஸ் கான்வர்சேஷனும் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அப்படி தான் இங்கே ப்ரோக்ராம் சீக்வன்ஸ் போகுது. இவர் ஒரு மெசேஜ் போட்டாருனாக்கா அவர் ஒரு மெசேஜ் போட்டு ரிப்ளை பண்ணால் தான் திருப்பி இவர் ஒரு மெசேஜ் போகிறதுக்கு இந்த இடத்துல போய் நிற்க முடியும் அப்படின்றது இந்த ப்ரோக்ராமோட சீக்வன்ஸு. ஸோ இப்படி தான் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ கிளைண்ட்டு ஃபஸ்ட்டு கனெக்டட் வித் சர்வர் ஆகுது. கிளைண்ட் வந்து நான் எக்ஸாம்பிள் 1 2 3னாக்கா ஆர்டர் ஆஃப் பிரிண்ட்டுக்காக போட்டிருக்கேன். நீங்கள் ஹாய் அவாரின்ற மாதிரி அப்படி போடலாம். ஃபஸ்ட்டு கிளைண்ட் வந்து 1ன்னு டைப் பண்ணுறாரு. சர்வர் வந்து அங்கே 2ன்னு டைப் பண்ணி இங்கே அனுப்பிச்சிருக்காரு. அப்புறம் கிளைண்ட் வந்து இங்கே 3ன்னு டைப் பண்ணி அனுப்புறாரு. போட்டிருக்கேன். இது கிளைண்ட் சைடு ப்ரோக்ராம் இது நம்ம பார்த்தது. ரைட்டுங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து சர்வர் சைடு ப்ரோக்ராம். அதாவது எக்ஸாம்பிளாக பார்த்தோம்னாக்கா இந்த சைடு ப்ரோக்ராம் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சைடு ப்ரோக்ராமை பார்க்க போகிறோம். அது இவர் இங்கேருந்து வந்து 1 அனுப்பிச்சிருக்காரு. அதுக்கு இவர் இங்கேருந்து 2 அனுப்பிச்சிருக்காரு. அதுக்கடுத்து வந்து இவர் 3 அனுப்பிச்சிருக்காரு. ஒரு சீக்வன்ஸ் புரியணுன்றதுக்காக நான் அந்த மாதிரி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ட்ரை பண்ணும்போது இவர் இங்கேருந்து ஹாய் அனுப்புகிற மாதிரி இவர் அதுக்கு திருப்பி ரிப்ளைல ஹாய் ஒன்று அனுப்பலாம். அடுத்து இவர் வந்து ஹவ் அனுப்புகிறாரு. அதுக்கு இவர் ரிப்ளைல வந்து வாட்சிங் மூவிஸு இல்லை ரீடிங் புக்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது தான். இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே. இப்போ இந்த சைடில் அதாவது இந்த சர்வர் சைடில் எப்படி அவர் இதுக்கான ப்ரோக்ராம்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். சேம் அதே மாதிரி லைப்ரரிஸ்லாம் இம்போர்ட் ஆகுது. சேட் சர்வர்ன்ற மாதிரி பேர் வச்சு வாய்டு மெயின் மெத்தடு. இது வந்து சர்வர் சைடுன்றதுக்காக சிஸ்டம் அவுட்புட் எல்லாம் வந்து சர்வர் சைடு. சர்வரில் எப்பவுமே வந்து 2 சாக்கெட்டாக வந்து ஆப்ரேட் ஆகும். ஒன்று சர்வர் சாக்கெட் எஸ்எஸ், இன்னொன்று வந்து சாக்கெட் கனெக்ஷன்ன்றது. சர்வர் சாக்கெட் இது வந்து எக்ஸிக்யூட் ஆன உடனே நம்ம வந்து வெயிட்டிங் ஃபார் கனெக்ஷன்ற மாதிரி நம்ம டிஸ்ப்ளே பண்ணி புரிஞ்சிக்க வேண்டியது. ஒன்ஸ் அங்கே சாக்கெட் கனெக்ஷன் எக்ஸிக்யூட் ஆனாக்கா இந்த சாக்கெட் கனெக்ஷனும் வந்து அக்செப்ட் ஆகிடும். இந்த டைமில் வந்து கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்ன்ற மாதிரி நம்ம சர்வருக்கு வந்து பிரிண்ட் பண்ணி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சுனாக்கா இது வந்து ஒன் டைம் ப்ராசஸ். அதுக்கப்புறம் நம்ம நேராக கான்வர்சேஷன் போயிடலாம், சேட்டிங் போயிடலாம். ஸோ கிளைண்ட் தான் ஃபஸ்ட்டு ஜாப் சென்டிங் த மெசேஜ் ஆகி சர்வர் வந்து ஃபஸ்ட்டு ஜாப் வந்து ரிசீவிங் த மெசேஜ் தான். அதுதான் வந்து ஆப்ஜெக்ட் இன்புட் ஸ்ட்ரீம் இன்னுன்னு போட்டு நியூ ஆப்ஜெக்ட் இன்புட் ஸ்ட்ரீம் போட்டிருக்கோம். என்னதான் இருந்தாலும் ஒன்ஸ் இது இங்கே ரிசீவ் பண்ணிட்டு பிறகு இதுவும் ரிப்ளை பண்ணாத போகுது. அதனால் வேண்டி ஆப்ஜெக்ட் அவுட்புட் ஸ்ட்ரீம் நியூ ஆப்ஜெக்ட் அவுட்புட் ஸ்ட்ரீமாக போட்டிருக்கோம். ஓகே. ஸோ இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரெஷ்ஷாக மெசேஜ்லாம் அனுப்பணும் இல்லை டைனமிக்காக ரிப்ளைஸ் அனுப்பணுன்றதுக்காக இந்த கீபோர்டு உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகணும். சர்வர் சைடு கீபோர்டும் ஆக்டிவேட் ஆகி சர்வர் சைடு கீபோர்டில் டைப் பண்ணுறது உள்ள ப்ரோக்ராம் சர்வர் ப்ரோக்ராம் ரிசீவ் பண்ணுறதுக்காக பஃபர் ரீடர் யூசர் இன்புட் நியூ பஃபர் ரீடர்ன்ற லைனை வந்து இது ஒன்று யூஸ் பண்ணிக்கிறோம். இல்லை யூசர் இன்புட்ன்றது தான் வந்து ஆப்ஜெக்ட் இந்த சர்வரோட கீபோர்ட்லேருந்து டைப் பண்ணுற டெக்ஸ்ட்டை வந்து என்டர் கொடுக்கும்போது உள்ளே வாங்க போகுது. ஸோ இங்கேயும் வந்து எனி டைம் வந்து டெக்ஸ்டஸ்லாம் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம லோக்கல் வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணிக்கணும். ஸ்ட்ரிங்கு கிளைண்ட் மெசேஜ் இந்த கிளைண்ட் மெசேஜ் வேரியபிளோட பர்பஸ் வந்து கிளைண்ட்லேருந்து ரிசீவ் பண்ணுற மெசேஜ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு சர்வர் மெசேஜ்ன்ற வேரியபிள் வந்து சர்வரில் தான் இப்போ இருந்துகிட்டு இருக்கும். இந்த கீபோர்டில் டைப் பண்ணுற ஃப்ரெஷ் மெசேஜஸை வந்து சர்வர் மெசேஜ்ன்ற லோக்கல் வேரியபிள் ஸ்டோர் பண்ணி சென்ட் அவுட் பண்ண போகிறோம் டு த கிளைண்ட்டுக்கு. ஸோ இதான் இந்த லைனோட பர்பஸ். ஸோ இந்த இடத்துலையும் இது வந்து ஒயில் லூப்பில் தான் போட்டு ஆப்ரேட் பண்ணணும். ஏன்னா இது வந்து கண்டினியூஸ் கான்வர்சேஷன் இன்ஃபினிட் லூப்னு வச்சுக்கலாம். அதில் ட்ரூன்னு போட்டோம்னாக்கா ஆல்வேஸ் ட்ரூ இஸ் த ட்ரூ. ஸோ இன்ஃபினிட் லூப் தான் போகுது, எங்கேயுமே பிரேக் ஆக போகிறது இல்லை. ஓகே. இப்போ சர்வர் சைடில் இருந்துட்டு இருக்கோம். இதோட ஃபஸ்ட்டு பர்பஸ் என்னன்னாக்கா கிளைண்ட்லேருந்து அந்த மெசேஜை ரிசீவ் பண்ணுறது தான் இதோட ஃபஸ்ட்டு பர்பஸ். ஸோ இன் டாட் ரீட் அப்படின்னு போட்டு ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரிங்காக மாற்றி கிளைண்ட் மெசேஜ்ன்றதுல வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஏன் இதை கிளைண்ட் மெசேஜில் ஸ்டோர் பண்ணுறோம்னாக்கா இது கிளைண்ட்லேருந்து வந்த மெசேஜ் நம்ம இப்போ சர்வரில் இருக்கோம். சர்வர் உள்ள ப்ரோக்ராம்குள்ளே இந்த மெசேஜை வாங்குகிறோம். பட் வந்தது வந்து கிளைண்ட்லேருந்து தான் வந்திருக்கு. ஹாய்ன்ற வெரி ஃபஸ்ட் மெசேஜ் அதை கிளைண்ட் மெசேஜில் ஸ்டோர் பண்ணியாச்சு. ரைட்டு. கிளைண்ட் மெசேஜ்ன்ற வெரி ஃபஸ்ட் ஸ்டோர் பண்ணியாச்சு. நம்ம இப்போ சர்வரில் தான் இருக்கோம். இங்கே நம்ம பிரிண்ட் பண்ணி காமிக்கணும் சிஸ்டம் அவுட் பிரிண்டர்லேருந்து கிளைண்ட்லேருந்து அவங்க அனுப்பிச்ச மெசேஜ் வந்து இந்த கிளைண்ட் மெசேஜ் ஆயின்னு அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு பிரிண்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஒன்னு வச்சுன்னா ஒன்று அனுப்பிச்சு பிரிண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இவர் சர்வர் அதுக்கு ரிப்ளை பண்ணோம் இல்லையா? அதனால் வந்து சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்டில் வந்து சர்வர்னு நம்ம ஒரு டேக் போட்டுக்கணும். அதில்
யூசர் இன்புட் ரீட் லைன் அதாவது கீபோர்டில் இப்போ சர்வர்னு வந்து இன்னொன்று நம்ம கீபோர்டில் டைப் பண்ண ஆரம்பிச்சிடும். சர்வர் சைடு சர்வர் கீபோர்டில் டைப் பண்ண ஆரம்பிச்சிடணும். இவர் வந்து ஐ எம் குட் இல்லாட்டி ஹைன்னு ரிப்ளை அனுப்புறாருனாக்கா அதை ரீட் பண்ணி சர்வரோட கீபோர்டில் ரீட் பண்ணி சர்வர் மெசேஜில் ஸ்டோர் பண்ணுறது தான் இந்த லைனோட பர்பஸ். ஒன்ஸ் சர்வர் மெசேஜில் வந்துச்சுனாக்கா கிளைண்ட்டுக்கு அனுப்புறது தான் அடுத்த வேலை. ஸோ அவுட் டாட் ரைட் ஆப்ஷன் போட்டு கிளைண்ட்டுக்கு இந்த சர்வர் மெசேஜ் அனுப்பிச்சிட வேண்டியது தான். அது ஒரு ரிப்ளை மெசேஜ் அதாவது ஐ எம் குட் இல்லாட்டி ரீடிங் புக்ஸ் என்ன சீக்வன்ஸில் அனுப்பிச்சிட வேண்டியது தான். இந்த மாதிரி கண்டினியூஸாக போயிருக்கும். அடுத்தது அவங்க அனுப்புகிற கிளைண்ட் அனுப்புகிற மெசேஜை ரீட் பண்ணி இங்கே டிஸ்ப்ளே பண்ணுறாங்க. இவங்க சர்வர்லேயும் ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க. ஸோ அதான் இங்கே அவுட்புட் சர்வர் இந்த பார்க்குறோம். ஃபஸ்ட்டு சர்வர் பிரிண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் சர்வர் சாக்கெட்டுக்கு அடுத்த லைனாக வெயிட்டிங் ஃபார் கனெக்ஷனில் இருந்தோம். சாக்கெட் சிஓன்னு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகிச்சிருக்கு. எஸ்எஸ் அக்செப்டை வச்சு அப்போ கனெக்டட் வித் கிளைண்ட் போட்டிருந்தோம். ஸோ வெரி ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை வந்து கிளைண்ட்டு வந்து இங்கே பிரிண்ட் பண்ணி காமிக்கிறோம். நெக்ஸ்ட்டு சர்வரில் தான் இப்போ நம்ம இருக்கோம். சர்வர் டைப் பண்ண இந்த டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணி அது கிளைண்ட்டுக்கு அனுப்புகிறோம். திருப்பியும் கிளைண்ட்டு அங்கேருந்து இங்கே வர மெசேஜ் இங்கே காமிக்கிறோம். இந்த மாதிரி சேட் கான்வர்சேஷன் கண்டினியூஸாக போகுது தான் வந்து சேட் ப்ரோக்ராம் எய்ம் இது. ஓகே, தேங்க்யூ.